கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின புஸ்தகம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அழகான ஒரு வார்த்தை. நம்மிடத்தில் அநேக நேரம் செயல்படுகிற ஒரு காரியம் இதுதான். ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்க, நல்ல குணாதிசயம் உள்ளவர்களா இருங்க, மேட்டிமையானதை சிந்திக்காதீங்க. ஏன்னா இப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் வாழுகிறோம். தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், அவங்களுக்கு உதவி செய்யுங்க, தாழ்மையான ஜனத்தை பாருங்க, உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். என்னுடைய பிள்ளைகளே, நான் செய்கிறதான் கரெக்டு, நான் சொல்கிறதான் கரெக்டு, என் பேச்சை தான் எல்லாரும் கேட்கணும், என்கிட்ட தான் புத்தி இருக்கு அப்படி சொல்லி ஒரு நாள் எண்ணக்கூடாதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருமா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒருவருக்கொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேட்டிமையான எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நான் உயர்ந்தவன், நான் மேன்மையானவன், நான்லாம் இவன்கிட்ட போய் இறங்கி பேசணுமா, அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்துல இல்லை. அந்த கிறிஸ்து பாருங்க, தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பூமியில 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்து சிலுவையில போய் மரண பரியந்தம் தாழ்த்தினாராம். சிலுவையில ஒரு மனிதன் மரிக்கிறார் என்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன், அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவன், அடங்காதவன். அவனைதான் மரத்துல தூக்குவாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி தாழ்மையானவர்களுக்கு இணங்கினார். அதுதான் அவருடைய அவருடைய அடிச்சோடு நமக்கு மேன்மையா இருக்கிற காரணம் அதுதான். அதனால நம்மளை புத்திமான்கள் இல்லை, நம்மளை புத்தியா நடத்துறது கர்த்தர் தான். ஆனா நம்ம புத்திமான்கள் அல்ல. நிறைய பேர் புத்தி உள்ளவங்க இருக்கிறாங்க, அறிவுள்ளவர் இருக்கிறாங்க, ஞானம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அதனால நாம ஆண்டவருக்குள்ள பலனா வாழ்வோம், நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், தடைகள் யாவும் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் சுபிக்கிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.